ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் குட்டி முட்டை வச்சு குட்டியாக குச்சியில் எப்படி ஆம்லெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆம்லெட் சாப்பிட செம்மையாக இருக்கும் பார்த்துவாங்க. என்ன முட்டைன்னு தானே யோசிக்கிறீங்க? காடை முட்டை குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அது காடை முட்டை தான். அதை ஒன்று ஒன்றா உடச்சி ஒவ்வொரு குழியிலையா ஊற்றுறாரு பாருங்க, எவ்வளோ ஸ்டைலாக ஊற்றுறாரு. ஒன்றில் ஊற்றிட்டு அப்படியே அது மேலே வாக்கில் கொண்டு வந்து அந்த ஒட்டையெல்லாம் எல்லா முட்டையிலையும் படும்படியாக ஊற்றுறாரு. இவங்க கமர்ஷியலாக பெருசாக செய்கிறதுனால பெரிய குழி பணியார தட்டு வச்சுருக்காங்க. நம்ம வீட்டிலனா நம்மகிட்ட இருக்க அந்த சின்ன குழி பணியார தட்டில் இது மாதிரி விட்டு செய்து பார்க்கலாம். ஏன்னா அந்த குச்சியை கொஞ்சம் டீப்பாக வைக்கணும், வச்சா வந்துடும் நமக்கு தான். இதில் இப்போ பாருங்கள், சால்ட்டு தூவுறாரு, அப்புறம் பெப்பர் தூவுறாங்க, அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடரும் கொஞ்சம் தூவுறாங்க. அப்போ அதுக்கு டேஸ்ட்டுக்குள்ளே உப்பு எரிப்பு எல்லாம் கரெக்டாக கிடச்சிரும். அப்புறமா இதை ஒன்று ஒன்றா மறைச்சி வைக்க வேண்டியதான். அது கொஞ்சம் நல்லா ஸ்லோவில் அப்படி நல்லா வெந்து வந்தோன்னா பஃபியாக வந்துடுது. அதை அப்படியே மறைச்சி போட்டு அந்த குழிக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு திருவிழாவுக்கு போனால் என்ன சாப்பிட பிடிக்கும்? இந்த மாதிரி எக்கில் ஆம்லெட்டா, இல்லை ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, இல்லை கார்ன் சாப்பிட்றது பிடிக்குமா? சுட சுட பக்கோடா, காலிஃப்ளவரு, பஜ்ஜி ஐட்டம்ஸு, ஷவர்மா, சமோசா எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது எது? இப்போ அந்த குச்சியோடு எடுக்க ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள். அது நல்லா வேகாததுனால வரல, அதனால் அதை கொஞ்சம் அவர் உள்ளே டிப் பண்ணி வைக்கிறாரு. ஒரு சைடு நல்லா வெந்து அந்த குச்சியோடு அட்டாச் ஆனால் தான் அதை எடுத்து மறைக்கிறப்ப ஈஸியாக வரும். பாருங்கள், ஒரு சைடில் இருக்கிற ஆம்லெட்டு எவ்வளோ குட்டியாக ஒரு முட்டை ஊற்றுனாங்க. அது வெந்து வரப்போ பஃபியாக எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது, பார்த்தாலே சாப்பிடணும் போல தான் இருக்குது. நமக்காக போட்ட ஆம்லெட்டு ஒரு சைடு வெந்து ரெடியாகி வருது. இனி அவர் மறைச்சி போட்டால் போதும். மறைச்சி போடுறப்ப மெதுவாக மறைச்சி போடணும். ஏன்னா குச்சியிலேருந்து ஆம்லெட் கீழே விழுந்துட்டுன்னா அப்போது அதை திரும்ப ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக மறைச்சி போட்டு அதை அந்த குழியிலேயே செட் ஆகும்படியாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ மற்ற சைடில் இருக்கிற எல்லா குழியுமே காலியாக இருக்குது. இப்போ அதில் எண்ணெய் ஊற்றுறாங்க பாருங்கள். எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றுறாங்க. சில ஃபுட்டு நம்ம வாங்கினோன்னா ஃபுல்லாக எண்ணெயாக இருக்கும். இது கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எல்லா குழியிலையும் தேய்க்கிறாங்க. அடுத்த ஆம்லெட்டுக்குமே குழியெல்லாம் ரெடி ஆக்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு குச்சி ஆம்லெட் பிடிச்சிருந்தா இந்த புதிய சேனலை தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்பவும் சேனலுக்கு தேவை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக நாங்கள் ஆர்டர் பண்ணின குச்சி ஆம்லெட் எங்கள் கைக்கு வந்தாச்சு. சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.